நடிகர் ரவிமோகன் ரீசெண்டாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பேட்டியில் அவங்களோட குழந்தைகள் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் பற்றியும், மேலும் சமீபத்தில் அவங்க கூட இருந்த கெனிஷா பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் ரவிமோகன் அவர்கள் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரொம்பவே டிப்ரெஷனாக அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து என்னோட குழந்தைகளை பார்க்க விட மாட்டேன்றாங்க. அவங்க கூட எப்போதுமே பாடி கார்டு அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் ஃப்ரீ டைமில் கூட என்கிட்ட பேச விட மாட்டேன்றாங்க. அவங்க ஃபோன்லாம் கூட பிடிங்கிட்டாங்க. என் குழந்தைங்களை நான் பார்க்கணும், அவங்க என்னோட குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இனிமேல் நான் படங்கள்லேயே நடிக்க மாட்டேன். ஏன்னா நான் நடிக்கிற படங்கள் எதுவும் தேட்டருக்கு வர மாட்டேங்குது. மேலும் எனக்கு புது படமும் புக் ஆக மாட்டேங்குது. இதுக்கு முழு காரணம் நான் ப்ரொடியூசர் ஆக்கணும் ஒருத்தவங்க என்னை வந்து இப்போ ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆர்த்தி அவர்களுடைய அம்மா தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆர்த்தியும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி கடந்த பல வருடங்களாக என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் அவங்கள விட்டு நான் வெளியே வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் ஆன்லைன் மாஃபியா வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சார்ந்தவங்களையும் என் குடும்பத்தையும் வந்து புள்ளி பண்ணுறது, ஆன்லைனில் தப்பாக பேசுகிறது போன்ற விஷயங்களை அவங்க பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணதுனால என் கூட இருந்த என்னோட தோழி கிரிஷாவுமே என்னை விட்டு போயிட்டாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆனால் இதுக்கப்புறம் இதை நான் வந்து சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக இதற்கு நான் வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இத்தனைக்கும் இந்த ஆதாரங்கள் எல்லாம் அவங்க வீட்டு தரப்புல இருந்தே எனக்கு வந்து கிடைக்கும். அது எல்லாமே என்கிட்ட இருந்தும் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம், அவங்க ஒரு பெண், அவங்கள வந்து நம்ம மதிக்கணும். நம்ம அப்பா அம்மா நம்மளை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ட்டும், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். அவ்வளோ கோடி போட்டு வீடு கட்டினேன், அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நான் வெளியே வந்தேன். இருந்தாலும் என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன், என்னை நடிக்க விட மாட்டேன், என்னை வந்து ஆன்லைன் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். உங்கள் எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் அடுத்தடுத்து ஆதாரங்கள் எல்லாத்தையுமே உண்மைபூர்வமாக நான் வெளியிடுவேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கூடிய சீக்கிரமே இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இவ்வளோ நாள் நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க போகிறதும் கிடையாது. நான் யார் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் அவங்க பார்க்க போகிறாங்க. அவங்கள பற்றின எல்லா விஷயங்களையுமே இதுமேல் நான் ஆதாரத்தோடு வெளியிடுவேன். அவங்க என் லைஃப்பில் இனி ஏன்டா குறுக்க வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கான விளைவுகள் அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபத்தோட ஜெயம் ரவி அவர்கள் பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் சமீப காலமாகவே ஜெயம் ரவி அவர்களும் சரி, அவங்க கூட இருக்க கணேஷா அவர்களும் சரி, ஆன்லைனில் வந்தாலோ இல்லை சோசியல் மீடியாவில் ஏதோ போஸ்ட் அண்ட் வீடியோஸ் போட்டாலோ அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள பற்றி வரக்கூடிய மீமாக இருக்கட்டும், ரொம்ப மோசமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆன்லைன் புல்லிங் அப்படிங்கிறது நடந்திருக்குங்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.